ஐஎம் ரங்கா அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்த ஒரு கேள்வி. யூடியூபர் இவங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கணுமா, அதாவது தனக்கு வந்து 2 வழியில இன்கம் வருது. ஒன்னு வந்து உமாஸ் முக்பர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அகாடமி, அதாவது ஆன்லைன் மூலியமா ஒகேஷனல் ட்ரைனிங் நடத்துறவங்க என்னென்னலாம் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. டெக் பாஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, டெக் பாஸ்ல நடந்த அந்த பிரச்சனைகள் பத்தி அந்த வீடியோ பார்த்துட்டு இவர் கேட்டிருக்காரு. இவரோட கேள்வி என்னன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அடுத்தது கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இது வந்து ரேவதி சிவகுமார் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நிறைய பேர் ஆன்லைன்ல நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஷாம்பூ, ஆயில், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூடியூப்ல லீகலா விற்கலாமா, இதுக்கு என்ன லைசன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இது லீகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம். ஒவ்வொரு வாரமுமே நம்மளோட வீடியோஸ்ல நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வராங்க. அதுக்கான விடைகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சில கேள்விகள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா. சோ அதனால இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமா அதுக்கான விடைகள் சொல்லிட்டு இருக்கோம். என்னென்ன கேள்விகள் இந்த வாரம் வந்திருக்கு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரிங்க, முதலாவதா வந்த கமெண்ட்ல இருந்து பார்த்துடலாம். பச்சை சட்டை அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. கங்குவா படம் எப்படி இருக்கு? ஏங்க இது என்ன, நாங்க என்ன ரிவ்யூ சேனலா நடத்திட்டு இருக்கோம், நம்மளது நியூஸ் சேனல்யா, கடவுளே. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து பாத்துடலாங்க. கொஞ்சம் கரெக்டான கேள்வியா தான் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்டா இருக்கு. என்னன்னா, ஐஎம் ரங்கா அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்த ஒரு கேள்வி. யூடியூபர் இவங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கணுமா, அதாவது தனக்கு வந்து 2 வழியில இன்கம் வருது. ஒன்னு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து இன்கம் வருது, ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவும் இன்கம் வருது. This video is sponsored. நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்படின்றது எல்லாருமே எடுக்க வேண்டியது இல்லை. பிசினஸ் பண்றவங்க குறிப்பா அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இதுல வந்து 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்னு ஆட்சன்ஸ், இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ ஆட்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸுக்கு பொதுவாக ஜிஎஸ்டி கிடையாதுங்க. அது வந்து எக்ஸம்ஷன் கேட்டகரியில் வருது. ஏன்னா ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் உள்ள வருது இல்லைங்களா, அதனால 0 ரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஆனால் அதே சமயம் உங்களுடைய டர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியிருக்கும். பட் ரிட்டர்ன்ஸில் நில் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி, அதாவது மற்ற நபர்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா வரக்கூடிய இன்கம்க்கு நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். அதுக்குமே எக்ஸம்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் போகுது அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா சில இடங்கள்ல நீங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க வந்து பில் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி பில்லிங் கேட்பாங்க. அந்த சமயத்துல நீங்க வந்து வாலண்டரி பேசிஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டும் நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து 18% சார்ஜ் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா போறோம். உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க. நிறைய யூடியூபர்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலைனா ஆன்டி இண்டியன். ஸோ நம்ம ரங்கன் சேட்டா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நன்றி சேட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உமாஸ் முக்பர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் அகாடமி, அதாவது ஆன்லைன் மூலியமா ஒகேஷனல் ட்ரைனிங் நடத்துறவங்க என்னென்னலாம் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து ஆன்லைன் மூலியமா ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தேவையான லைசன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆன்லைன் அகாடமிஸ்க்கு அப்படின்னு லைசன்சஸ் எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய அகாடமியை கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு எம்எஸ்எம்இ கீழோ இல்லைன்னா வந்து ஒரு எல்எல்பியாவோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணியே நீங்க உங்களுடைய ஆன்லைன் அகாடமியை ரன் பண்ணலாம். பட் இன்னும் உங்களுடைய சர்டிபிகேட்டுடைய மதிப்பு இன்னும் ஆட் பண்ணணும், இன்னும் அந்த மதிப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சில லைசன்சஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கில் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்கில் இந்தியா மூலியமா நீங்க வந்து கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதில் நீங்க பார்ட்னர் ஆகும்போது அவங்களுடைய ஸ்கில் இந்தியா லோகோவை உங்களோட சர்டிபிகேட்ஸ்ல நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்று. அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அப் டிஎன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சர்டிபிகேஷனுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன் அகாடமி பண்றீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு எம்எஸ்எம்இயோ இல்ல ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். தேவைப்படுச்சுன்னா இந்த லைசன்சஸ் எல்லாம் நீங்க அடிஷனலா எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து ரமேஷ் அப்படின்னு ஒருத்தரோட கொஸ்டின் இருக்கு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நம்ம டெக் பாஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, டெக் பாஸ்ல நடந்த அந்த பிரச்சனைகள் பத்தி அந்த வீடியோ பார்த்துட்டு இவர் கேட்டிருக்காரு. இவரோட கேள்வி என்னன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. எஸ், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை கட்டாயம் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. பொதுவாக ஏதாவது ஒரு வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம அந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பையும் நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் போட்டுட்டு அதுல 2 பார்ட்டியும் கையெழுத்து போட்டு, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா 2
விட்னஸஸ் முன்னாடி கையெழுத்து போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ்ல நம்ம கொடுத்து இதுக்கான பதிவை நம்மளால வாங்க முடியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள்ல நம்ம ப்ராசஸ் முடிச்சிடலாம். நீங்க ப்ராப்பரா இதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஆன்லைன்ல, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கு, tnregnet.gov.in அப்படின்றது கவர்மெண்டோடைய போர்ட்டல். அதுல லாகின் பண்ணி நீங்க இந்த பார்ட்னர்ஷிப் டீடை வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெசிபிக் டைம் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ் முன்னாடி போய் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வாங்கிக்க முடியும். அந்த டைம்ல எல்லா பார்ட்னர்ஸுமே கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் முன்னாடி பிரசன்டா இருக்கணும். அப்பதான் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். ரமேஷ், இதுவுமே ரொம்ப பயனுள்ள கேள்வியா இருந்தது, நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்களுமே கேட்கலாம். சரிங்க, அடுத்த கமெண்ட் இவர் ஜாக் ஸ்பேரோன்னு நினைக்கிறேன், ஜாக் 74i அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஐடியாவை பேட்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவா பிசினஸ் ஐடியாஸை நம்ம பேட்டன்ட்டோ காப்பிரைட்டோ பண்ண முடியாதுங்க. ஒரு ஐடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐடியாவை நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, காப்பிரைட், பேட்டன்ட், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் ஐடியாவை மற்றவங்க காப்பி பண்ணாம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்குறீங்க, ஒரு காரா இருக்கட்டும், இல்ல ஒரு காரோட இன்ஜினா இருக்கட்டும், டிவி மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், அந்த மாதிரியான சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும், வேறாஸ் ஐடியாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்விக்கி மாதிரியான ஒரு பிசினஸ், ஒரு ஃபுட் டெலிவரி பிசினஸ் அப்படின்றது ஒரு பிசினஸ் ஐடியா. அதை ஒரு கம்பெனி கொண்டு வராங்க, அதை பார்த்துட்டு அடுத்தடுத்து ஊபர் ஈட்ஸோ இல்ல வந்து ஜொமேட்டோவோ இந்த மாதிரியான கம்பெனிகள் காப்பி பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. இது ஐபிஆர்ல காப்பிரைட்டா இருக்கட்டும், பேட்டன்டா இருக்கட்டும், எதுலையுமே நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அடுத்த கேள்விங்க, அடுத்த கேள்வி மிஸ்டர் ரவிச்சந்திரன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு கொஸ்டின்ங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அக்வயர் பண்ண முடியுமா அப்படின்னு. எஸ், இதுவுமே பாசிபிள். இதை வந்து ஆர்டிஓ, அதாவது ரிவர்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அக்வயர் பண்ணும்போது இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கே பப்ளிக் லிமிடெட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இதுதான் ரிவர்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெடா மாற முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமா எந்த ஒரு இனிஷியல் ஆஃபரிங்குமே இல்லாம இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கான ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப அருமையான கொஸ்டின். இது நிறைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த கமெண்ட் இது வந்து தரணி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. பைக் ஓட்ட என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு. ஏங்க, அவர் கேட்ட கேள்வி கூட பரவாயில்லைங்க, ஆனா ஏன் இதுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்களே, டிரைவிங் லைசன்ஸா, அவனே நம்மளை கலாய்ச்சிருக்கா, அதுக்கு நீங்க ரிப்ளை வேற போட்டுட்டு நான் கமெண்ட் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு பெருமிதம் வேற இதுல நீங்க. சரி பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிப்ளை கொடுக்கணும்ல. தரணி, நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஷோரூமுக்கு போனோம். ஷோரூமுக்கு போய் நல்லதா ஒரு வண்டி பார்த்து புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி, இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி லைசன்ஸ் கொடுப்பாங்க, எல்போர்டு. அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்க வந்து 8 போட பழகிக்கணும். 8 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் லைசன்ஸ் கிடைக்கும். சரிங்க, அடுத்த கேள்வி பார்ப்போம். எம்எஸ் மீரா, இவங்க எம்எஸ் மீராவா இல்ல மிஸ் மீராவா, சரி, இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க புதுசா மாவு, எண்ணெய் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி விற்கிறோம், இதுக்கு என்ன FSSAI வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3 வகையில வருதுங்க. ஒன்னு வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கீங்க, இல்லை உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ன்றது இந்த ஃபுட் பிஸ்னஸ் பேஸ் பண்ணி ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் லைசன்ஸ் போகலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இல்லை பக்கத்து ஊருக்கு, பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்புறீங்க, கொஞ்சம் டர்ன் ஓவர் பெருசாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட் லைசன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுவே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கிக்கலாங்க. ஸோ இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சே நீங்க வந்து பிசினஸை ரன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்துடலாங்க. அடுத்தது கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இது வந்து ரேவதி சிவகுமார் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா,
நிறைய பேர் ஆன்லைனில் நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஷாம்பு, ஆயில், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூடியூப்ல லீகலாக விற்கலாமா, இதுக்கு என்ன லைசன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இது லீகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க, இல்லை ஒரு மெடிசன் விற்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இதுக்கான ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்திருக்கணும். இதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மருந்து பொருட்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ட்ரக் அத்தாரிட்டியிலிருந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ட்ரக் லைசன்ஸ், காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தால் தான், நிறைய பேர் வீட்டிலேயே வச்சு உற்பத்தி பண்ணி விற்பாங்க, அதெல்லாம் 100% சட்டவிரோதங்க. இது ப்ராப்பராக விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் உங்ககிட்ட இருக்கணும், இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் விற்கணும். ஸோ இதுக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் வாங்கணும், அதே மாதிரி இதுக்கான லேபர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு உணவுப் பொருளாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு சாப்பிட்றது மூலிமா ஆபத்து ஏற்படும். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், நம்ம ஹேர் ஆயில் தடவுறோம், இல்லை ஃபேஸ்க்கு நம்ம போடக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், அது பின் விளைவுகள் இல்லை சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதை விட ரொம்ப மோசமான விஷயம் நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்து பொருட்கள். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்த லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, இது டெஸ்ட் பண்ணதுக்கான ரிப்போர்ட் இருக்கா, அதே மாதிரி இதை உற்பத்தி பண்றவங்க குவாலிஃபைடான பீப்புளா, ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி தான் இந்த லைசன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று நான் வீட்டில் வச்சு உற்பத்தி பண்றேன் அப்படின்னா இது மனித உயிரோட நம்ம வந்து விளையாடுற ஒரு விஷயமா இருக்கு. என்னைக்காவது இது ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் போது இதுக்கான தடைகள் அப்படின்றது நிறைய வரும். பட் அது வரைக்கும் போகாம நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து ப்ராப்பரா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் வச்சுட்டு இதுக்கான லைசன்சஸ் வாங்கி விற்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸை லைசன்ஸ் இல்லாமல் யாராவது விற்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனாலும் இதுக்கான அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கேள்விகள் அத்தனையுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான விடைகளை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.